ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கேஸ் சிலிண்டர் உங்ககிட்ட இருக்கா? கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் இந்த இகேஒய்சின்னு சொல்லுவாங்க, நோ யுவர் கஸ்டமர், உங்களோட பர்சனல் டீட்டெயிலை அப்டேட் பண்ணணும். இகேஒய்சின்றது என்னென்னா, உங்களோட பர்சனல் டீட்டெயிலை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மானியமாக கொடுக்குற ரூ. 300 வராது. அப்படி இல்லைனாலும் கேஸ் சிலிண்டர் இனிமேல் உங்களால் புக் பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கேஸ் சிலிண்டர் புக் பண்ணோன்னா இகேஒய்சி கம்பல்சரி ஃபில் பண்ணி ஆகணும். இதில் 3 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து மொபைல் மூலமாக வீட்டிலேருந்தே பண்ணலாம். அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா, நீங்கள் ஏஜென்சிஷிப்புக்கு போய்ட்டு ஏஜென்சியில் போய்ட்டு உங்கள் கேஸ் ஏஜென்சி புக்கு அண்ட் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய்ட்டும் பண்ணலாம். 3வது மெத்தட் பார்த்திங்கனாக்கா, புக் பண்ணுறவங்க கிட்ட வந்து சிலிண்டர் போடுறாங்கள்ல, அவங்கக்கிட்ட உங்களோட அந்த பேங்க் கேஸ் சிலிண்டர் பாஸ்புக்கு மற்றும் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னாக்கா ஓடிபி வெரிஃபிகேஷன் மூலமாகவும் பண்ண முடியும். இல்லை சார், நான் இது வீட்டிலேருந்தே பண்ணணும் சார், மொபைல் மூலமாக பண்ணணும் சார், எப்படி சார் பண்ணலான்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணுன்றத, எப்படி நம்ம புக் பண்ணுன்றத, அதாவது இகேஒய்சி எப்படி வெரிஃபை பண்ணணுன்றத மொபைலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி கடைசி தேதி சொல்லியிருக்காங்க. எப்படி வீட்டிலிருந்தே பண்ணுவது என்பது தான் முழுமையான தகவலாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஏஜென்சி பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன் ஆயில் கேஸ் ஏஜென்சி தான் நான் கேஸ் சிலிண்டர் வாங்கியிருக்கேன். இந்த ஆப்பில் நான் எப்படி வீட்டிலேருந்தே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அதாவது இகேஒய்சி எப்படி வெரிஃபை பண்ணலான்றத பார்க்க போகிறீங்க. இதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க ப்ளே ஸ்டோர்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அது ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்தியன் ஆயில் 1 சொல்லிட்டு இந்த ஆப்பை நேம் டைப் பண்ணுங்கள். இதில் ஓப்பன்னு சொல்லிட்டு இருக்கு. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். இது ஓப்பன் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. இந்த ஆப்பை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஆப்பு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து கெஸ்ட்டாக இருக்கும், உங்களோட லாகின் பண்ணணும். நீங்கள் லாகின் பண்ணால் அந்த மேலே இருக்க பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லாகின் வித் இமெயில், லாகின் வித் இந்தியன் ஆயில் 1ன்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் கொடுத்துட்டு எனேபிள் நவும் கொடுத்துட்றேன். சின்ன பட்டன் தான் இருக்கும், அந்த பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்டர் இயர் நவுன்னு சொல்லியிருக்கோம். அதை ரெஜிஸ்டர் நவ் கொடுத்தோன்னே மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கேட்கும். மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கேஸ் ஏஜென்சியில் இப்போ நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணுறீங்களா, புக் பண்ண சொல்ல ஒரு நம்பர் கொடுப்பீங்க. அந்த நம்பர் மூலமாக தான் புக் பண்ணிங்க. அந்த நம்பர் கொடுத்துக்க, இமெயில் கொடுத்துட்டு அக்ரி கொடுத்து கண்டினியூ கொடுத்துங்க. அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக கேட்டிருக்கு. ஒரு அப்பர் கேஸு, ஒரு லோயர் கேஸு, ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர், அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு 1 அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு 2 பாஸ்வேர்டு இருக்கும். அந்த 2 பாஸ்வேர்டும் அவங்க சொல்கிற ப்ரொசீஜர் பிரகாரம் க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணி முடிச்சோடனே க்ரியேட்டிவ் பாஸ்வேர்டு சொல்லிட்டு கொடுத்துருங்க. க்ரியேட் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ லாகின் வித்து மொபைல் பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்க. இப்போ என்னோடய லாகின்க்கு வந்துடுச்சு. இப்போ என்னோட யூசர் ஐடி கேஸ் பண்ணி லாகின் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்லேயே இன்டர்ஃபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இகேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் இகேஒய்சி நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இகேஒய்சி கிளிக் பண்ணோன்னா ஒரு ஜென்ரலான கண்டிஷன் தான் இருக்கும். அதை அக்ரி கொடுத்து ஸ்கேன் அண்ட் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் சொல்லிட்டு ஆதார் ஃபேஸ் ஆர்டின்னு சொல்லிட்டு ஆப் இருக்கும். அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். டவுன்லோட் பண்ணிங்க. அது ஓப்பன் பண்ணி முடிச்ச உடனே ஃபேஸ் ஸ்கேண்டு கொடுத்தீங்கன்னாக்கா ஆதார் ஃபேஸ் ஆர்டி இருக்கும். அதை ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துங்க. அது ஓப்பன் பண்ணிங்க. அது ஓப்பன் பண்ணோடனே அதுக்கு மொபைல் கேமரா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்கும். அலோவ் கொடுத்துருங்க. இதில் இந்த ஆப்ஷன் வந்து ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க. அது ப்ரொசீட் கொடுத்துருங்க. செக் மார்க் கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தோடனே கேமரா ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த கேமராவில் ஃபேஸை வந்து காட்டணும். இந்த ஃபேஸ் காட்ட சொல்ல இந்த ரெட் கலர் மார்க்கை க்ரீன் கலராக மாறிடும். சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு உங்களோட பர்சனல் டீட்டெயில், ஆதாரில் கொடுத்த பர்சனல் டீட்டெயில் பேஸ் பண்ணி உங்களோட பர்சனல் டீட்டெயில் எல்லாத்தையுமே காட்டும். இது கரெக்டு தான், சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா இதுதான் ப்ரொசீஜர். இகேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சிம்பிளான மெத்தடில் வீட்லேயே ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிட முடியும். அதே போல் உங்கள் பகுதியில் உள்ளவங்க இதை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். இன்னும் வேறு தகவல் பிபிசிஎல் ஹெச்பிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.